ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஒரு பழைய வீட்டில் இருக்கோம். எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னா, இங்கே ஒரு பத்திரகாளி சுற்றிட்டுருக்கு. அவங்க ஒரு சாமி மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு பழைய வீடு. ஆனால் அந்த பத்திரகாளி ஒரு சாமி மாதிரின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த சாமிக்குள்ளே ஒரு பேய் இருக்குது அவங்க மனசுக்குள்ளே. அதை பற்றி தான் நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், இது வெளிச்சமானது தான். இன்றைக்கி பெட்ஷீட்டு, ஸ்க்ரீனு எல்லாம் ரத்தமாக இருக்குது. பாருங்கள், என்னாச்சுன்னு தெரில. யாரையோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பத்திரகாளி எழுற மாதிரி இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே பேசுகிறேன். அங்கே பாருங்கள், கபோர்ட்ஸு, பீரோ, அங்கே திங்ஸு, பேகு, அங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸு. யாரோ இங்கே வாழ்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், என்னமோ எழுதியிருக்கு வாலில், செவுத்தில் யாரோ எழுதி வச்சுருக்காங்க. அது உங்களுக்கு கிளியராக தெரியாது, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ அங்கே பாருங்கள், கபோர்டில் என்னென்னமோ வரைஞ்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே யாரோ ஒரு ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ். யாரோ சவுண்ட் போடுறாங்க. அங்கே பாருங்கள், ஃபோட்டோ தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபோட்டோவை பாருங்கள். அந்த இருக்கிற ஃபோட்டோவில் அந்த கண்ணில் அரைச்சிருந்தது. அதுக்குள்ளே ஒரு பேய் உருவாக்குது. அந்த ஊஞ்சலில் ஒரு பத்திரகாளி பேய் சாமி இருக்குது. இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக தான் இருக்குது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெளிச்சத்துலேயே எப்படி தான் இந்த பேய்ங்கெல்லாம் வராங்கன்னே தெரியல. நாங்கள் வேறு தைரியத்தோடு வந்திருக்கோம், நாங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கோம். சிம்பிளி சரத், வாடா நாங்கள் இப்போ பக்கத்தில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ பக்கத்தில் இருக்கோம். அந்த பத்திரகாளி அந்த ஊஞ்சலாக தான் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் தூங்குமா. ஆனால் நாங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ண ஒன்றும் வரல. அந்த பேயையும் பத்திரகாளியும் துரத்த வரும். நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு பத்திரகாளி ஒரு சாமி மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த பத்திரகாளியும் பேயும் இங்கே இருக்கிறது இந்த ஊர் மக்களுக்கே ஆபத்தானது. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம். அந்த பத்திரகாளி டேர்னே பண்ண மாட்டேங்குது. ஐயோ, சவுண்டு கேட்குதுடா, பயமாக இருக்குதுடா.